வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி டிஆர்பி ரேட்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அபிஷேகா அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தை தான். அவங்களுடைய பாடல் வந்து ரொம்ப வைரலாக போச்சு. அது முக்கியமாக கர்ணன் படத்தில் பாட்டின அந்த கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிருக்கு. அதில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலை பாடும்போதே பாண்டியராஜன் சார் வந்து ரொம்பவும் ப்ளஸ் பண்ணி அபிஷேகாவை பற்றி பெருமையாக பேசியிருந்தார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன்னை யாராவது மறுபடியும் இந்த பாடல் வரிகளை 2 லைன் பாட சொல்லி கேட்டிருந்தா கூட நான் எழுந்து வந்து உன்னை பாட வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நீ பாட பாட எனக்கு எவ்வளோ கூஸ் பம்ப் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிச்சயமாக அதை சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட இவ்வளோ அளவுக்கு ஒரு பாடல் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு கண்டிப்பாக இதுக்கு நீ ரொம்பவும் வந்து ரொம்ப பிளஸ்டான கிட்கண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பாண்டியராஜன் வந்து சார் சொல்லியிருந்தாரு. அவர் பேசும்போதே அபிஷேகாவை பற்றி ரொம்ப எமோஷ்னலாகி பேசியிருந்தாங்க. என்னென்னா, உன்னுடைய பாடல் வந்து அந்த ஒரிஜினல் பாட்டை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சின்ன வயசு அந்த வில்லேஜுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த அபிஷேகாவை தூக்கி அது மட்டும் இல்லாமல் பிளஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த கோல்டு செயினையுமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவு ரொம்பவும் சென்சேஷனாக போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே லைம் லைட்டில் ஷைன் ஆகிட்டு வர நம்ம அபிஷேகாவுக்கு நிறைய கெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வர அந்த பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஜட்ஜஸாக இருக்கட்டும், நம்மளுடைய லவ்வை வந்து ஷவர் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே நமக்கு தெரியும். அந்த வகையில் அபிஷேகாவுக்கு வந்த கெஸ்ட்டு கொடுத்த அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம விஜய் ஆண்டனி சார் கொடுத்த அந்த கான்சர்ட் சான்ஸ் தான். அது வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அபிஷேகாவுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வகையில் இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் கொடுத்துருக்குற அந்த மிகப்பெரிய சர்ப்ரைஸை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேருந்தே லைம் லைட்டில் ரொம்பவும் ஷைன் ஆகிட்டு வர நம்ம அபிஷேகாவுக்கு கான்சர்ட் வாய்ப்புகள் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வர கெஸ்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஜட்ஜஸாக இருக்கட்டும், எல்லாருமே அபிஷேகாவோட பாடலை ரொம்பவும் மெச்சிட்டு தான் வராங்க. அதில் முக்கியமான விஷயம், நம்ம ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ப்ரெசன்டேஷனே நம்ம அபிஷேகாவுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே டெடிகேஷன் ரவுண்டில் தன்னுடைய அம்மாவுக்காக அவங்க பாடின பாட்டுக்காக டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வியந்து போன நம்ம ஸ்ரீனிவாஸ் சார் அவங்களுக்கு ஒரு கோல்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவும் எமோஷ்னலாக இருந்தது. மற்ற பார்ட்டிசிபெண்ட் அவங்க ஃபேமிலி கூட நடந்துக்கிட்ட அந்த எமோஷ்னலான விஷயங்களை விட நம்ம ஜட்ஜஸுக்கும் அபிஷேகாவுக்கும் இருந்த அந்த அழகான பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அந்த வகையில் ஒவ்வொரு தடவை ப்ரமோ ஆகட்டும், இல்லை சாட்டர்டே சண்டே எபிசோட் ஆகட்டும், அதில் எப்பப்பெல்லாம் அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் டிஆர்பி ரேட் வந்து சூப்பராக இருக்குது. அதாவது மற்ற பார்ட்டிசிபெண்ட்டை விட நம்ம அபிஷேகா மேலே நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறத இதுலேருந்து நல்லாவே அவங்களால தெரிஞ்சுக்க முடியுதான். அதனால தான் லாஸ்ட் டைம் வந்து டெடிகேஷன் ரவுண்டில் நம்ம அபிஷேகாவோட பாட்டு ப்ரமோலையும் இல்லை, வீக்கெண்ட்லேயும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜட்ஜஸையே டேக் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து ப்ரமோவில் அபிஷேகாவோட பாட்டு இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீக்கெண்ட் எபிசோட்லேயும் வரல அப்படிங்கிற பிரச்சனை வந்து 1 வீக்காக போனது. அடுத்த வாரம் டெடிகேஷன் ரவுண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த அபிஷேகாவோட பாட்டை போட்டு காட்டினாங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வயசுல கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுலேயே வந்து கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தாமசம் படுத்திருக்கிறாங்க அபிஷேகா. அந்த வகையில் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாராட்டு பிளெஸிங்ஸ் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட இருந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அதாவது அபிஷேகா பாடி வைரலான அந்த கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாட்டில் கேட்ட ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ரொம்பவும் வியந்து சர்ப்ரைஸாக வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகாவோட ஃபேமிலிக்கே ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு இருக்கிற ஒரு குழந்தையினால எந்த விதமான அதாவது ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கிடையாது. மியூசிக் நாலேஜ் அதாவது அது பெருசாக வந்து ஃபேமிலிக்கும் கிடையாது. அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு குழந்தையினால ஒரு அசால்ட்டாக அவ்வளோ பெரிய ஹெவியான சாங்கை பாட முடியுது அப்படிங்கிறத என்னால் இமேஜின்
இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து உனக்கு கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததை நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உனக்கு கொடுத்துருக்கிற ப்ரெசன்டேஷன், அவர் உனக்கு பண்ணி கொடுத்துருக்கிற வசதியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நான் வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்து சொல்லியிருக்கிறதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஹெவி சாங்கை இந்த மாதிரி ஒரு குழந்தையால் பாட முடியும் அப்படின்னா உன்னால் இன்னும் பெரிய உயரத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இது உனக்கு ஒரு பிகினிங் தான். அதாவது இந்த சரிகமபா ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது உனக்கு ஒரு பிகினிங் தான். கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் நாலேஜ் இல்லாமல், எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு குருவோட அந்த கைடன்ஸ் இல்லாமல் உன்னால் இவ்வளோ சூப்பராக பாட முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உன்னால் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நீ ஒரு பெரிய இடத்துக்கு வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்த அபிஷேகாவோட ஃபேமிலியே வந்து அவருக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம விஜய் ஆண்டனி சார் கான்சர்ட் சான்ஸ் கொடுத்துற விஷயம், அது மட்டும் இல்லாமல் கார் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த எல்லா விஷயமே அவரை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நானும் கூடிய சீக்கிரம் உனக்கு அப்படி ஒரு சான்ஸை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து தனுஷ் சார் வந்து நம்ம அபிஷேகாவை கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மொத்த ஃபேமிலி கூடயுமே அவர் பேசியிருக்கிறாரு. எப்படி இந்த மாதிரி ஒரு திறமை அப்படிங்க வந்துச்சு, அவங்களுக்கு பிறவிலேருந்தே இருக்கா, அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையாவது அவங்க பாடல் கற்றுக்குறாங்களா, எப்படி சரிகமபால என்டர் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சரிகமபாக்கு ஆடிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி பெருசாக வந்து மியூசிக் நாலேஜோ இல்லை ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்து தான் நம்ம அபிஷேகா வந்தாங்க. அதனால தான் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சார் ஆரம்பத்துலேருந்தே வந்து அபிஷேகா மேலே அந்த லைம் லைட் அதிகமாக விழுறதுக்கு காரணமே அவங்களோட அதிகப்படியான டேலண்ட் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்லேருந்தே அவர் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா மேலே அதிகமாக லைம் லைட் விழுறதுக்கான காரணம் அவங்க அந்த சின்ன வயசில் கூட ஹெவியான பாடலை ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி பாடுறது விஷயம் தான் அவங்க மேலே லைம் லைட் அதிகமாக விழுறதுக்கு காரணம். இந்த வகையில் ஏஆர் ரஹ்மான் சார் விஷ் பண்ண அந்த விஷயம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் சென்சேஷனாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த வயசுலேயே அபிஷேகாவுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. விக்னேஷ்வன் நயன்தாரா ஓடிடிக்கு தன்னுடைய மேரேஜ் இதை வந்து வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 40 crores மேலே சேல் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விஜய் தேவர்கொண்டா மற்றும் ரஷ்மிகா மந்தனாவை தேடி வந்து தான். அதுக்கு அந்த 2 கப்பலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆஃபர்னால கிட்டத்தட்ட விக்னேஷ்வனும் நயன்தாராவும் ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டாங்க. இந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு 3 months மேலே போச்சு. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்பை வந்து அவங்க வேணான்னு நிற்கிறாங்களா. கிட்டத்தட்ட இந்த ஆஃபர் வந்து எவ்வளோக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 65 crores கிட்ட ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த ஆஃபரை இந்த தம்பதி வந்து வேணான்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களை அவங்க கிராமத்தில் அவங்க இனிஷியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய மேரேஜுக்கு வாழ்த்துக்கள் பிளெஸிங்ஸ் வந்து குவியறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்குது.